இன்றைய தினம் 61 ஆண்டு நிறைவுற்றதை ஒட்டி என்னுடைய பிறந்த நாளுக்காக தங்கத்தேர் இருக்கின்ற நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன். அதனால் வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. இருந்தாலும் சபரிமலையை பொறுத்தவரை தேவஸ்தானத்தினுடைய முடிவு ரிவ்யூ பெட்டிஷன் கொடுக்கணுங்கிறது அது மிகச் சரியானது. ஏனென்று சொன்னால் கேரளாவிலே பெண்கள் மட்டும் போகக்கூடிய கோவில்கள் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இந்தியாவில் தென் மாநிலங்களில் 6 கோவில்களில் பெண்கள் மட்டும்தான் போக முடியும். ஆகவே இது ஒவ்வொன்றும் ஒரு சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், காணபத்தியம், சௌரம்ங்கிறது மாதிரி இது சாஸ்தம். ஆகவே சாஸ்தா வழிபாடு அவர்களுக்கென்று இருக்கின்ற விதிமுறைகளில் வேறு நீதித்துறை தலையீடு என்பது ஏற்புடையது அல்ல. ஆகவே தேவஸ்தானம் போர்டு என்ன முடிவெடுத்திருக்கோ அதை நாம் ஆதரிக்கிறோம். நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கு திரு ஹெச் ராஜா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு உள்ள மயிலாப்பூரில் உள்ள அவருடைய அன்பர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்கத்தேர் இழுப்பதாக வேண்டிக் கொண்டு அதை ராஜா அவர்களை அழைத்து அந்த தங்கத்தேர் இழுத்திருக்கிறார்கள். இது இந்த தங்கத்தேர் இருக்கும்போதெல்லாம் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி கூடவே ஒரு 60வது பிறந்த நாளை கொண்டாடிய அந்த ஜோடியும் சேர்ந்து தங்கத்தேர் இழுத்தார்கள். இது கபாலி கோயிலுங்கிறது ஆரம்பத்திலேருந்து நான் மயிலாப்பூர் சேர்ந்தவன். எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேண்டுதல்லாம் இங்கே தங்கத்தேர் இழுக்கிறது. தங்கத்தேர் இழுக்கிறது தப்பு இல்லை, தேரை இழுத்துன்னு வீட்டுக்கு போயிடக்கூடாது, அவ்வளோதான்.